ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட 7th எபிசோட் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அரசர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு இவர் இப்படி சிரிக்கிறாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு அங்க நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடுது. அப்ப அரசர் சொல்றாரு, நான் அரசிக்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, அப்புறம் பின்னாடி பேக் ஃபேர் ஆயிடும்னு. ஆனா கேட்கவே இல்ல அவ. இப்போ உடம்பு சரியில்லைன்னு டிராமா போட்டு படுத்து கிடக்காங்க. இதோட முழு விஷயமும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். அதனால நீ இப்ப போய் பிரின்ஸை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பணியாளர்கிட்ட ஆர்டர் போடுறாரு. இங்க பணியாளர் வந்து ஹீரோ உடனே கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினை விட மனசே இல்லாம கிளம்பி போயிருப்பாரு. இங்க ஹீரோ கிட்ட வந்து அரசர் விசாரிக்கிறாரு, அங்க என்ன பிரச்சனை, எதுக்காக ஃபாரினர் அங்க கூட்டிட்டு போன, என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நானே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ எல்லா பிரச்சனையும் நீயே சால்வ் பண்ணிட்ட, அப்ப அரசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அரசே இது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, நாங்க எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அரசரும், சரி நீ ரொம்ப அரசிக்கு விசுவாசமா இருக்க, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பல, இப்ப நம்ம ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அரசிக்கும் உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அதனால உன் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடு, எல்லாம் நார்மலான பிறகு நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோ, இல்ல முடியாத அரசே, நான் உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அரசர் கோபப்பட்டு, இது வரைக்கும் நான் சொன்ன சொல்லுக்கு நீ பதில் பேசினதே கிடையாது, ஆனா இப்ப என்னையே நீ எதிர்த்து பேசுறியா, அந்த கல்யாணம் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், ஆமா அரசே எனக்கு அந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம், நீங்க எந்த ஏற்பாடுகளும் எனக்காக செய்ய வேணாம், என் கல்யாணத்தை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அரசரும், இவங்கிட்ட இனிமே எது பேசினாலும் இவன் இப்படியே தான் பேசிட்டு இருப்பான், சரி நீ ஒன்னே என்ன தப்பா நினைக்காத, நான் ஃபேமிலி இப்படி இருக்கிறதுனால தான் சொன்னேன், நீ உன் இஷ்டம் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படி அரசர்கிட்ட பேசிட்டு ஹீரோ வெளியே வரும்போது தான் ஹீரோயினோட சவுண்ட் கேட்டிருக்கும். என்னாச்சுன்னு தெரியலன்னு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணும், அவங்களோட ஒரு செருப்பு மட்டும் அந்த தண்ணிக்குள்ள கடந்திருக்கும். அப்ப ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாளோன்னு யோசிச்சுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பாரு. அப்படியே ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்து, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நான் ரொம்ப பயந்துட்டேன், இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு படபடன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோவுக்கு உயிரே வருது. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் சொல்றாங்க, நீங்க எப்படி என்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன், நான் தண்ணிக்குள்ள விழுந்தப்ப உங்களை பார்க்கவே முடியாதோ, நான் செத்துருவேணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப உங்களை காதலிக்கிறேன், உங்களை விட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு அதை கேட்டோடனே மனசு ஃபுல்லா பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிக்குது. அப்படி சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன தெரியுமா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இப்பயும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நான் எதையும் மறக்கல, என் சுய நினைவோட தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது ஹீரோ, உன்னை நான் முறை பார்க்கும்போதும் எனக்கு இப்படிதான் நீ ப்ரொபோஸ் பண்ண, ஆனா அப்போ நீ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா செஞ்சே, இப்ப நீ அதை மறந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயினும், அது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நீ அந்த விஷயத்த சொன்னா செய்வியான்னு தெரியல, ஆனாலும் சொல்றேன், அன்னைக்கு நீ எனக்கு கிஸ் பண்ண, இன்னைக்கு ஆனா நீ பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் டக்குன்னு கிஸ் பண்றாங்க. ஹீரோ இதை ஹீரோயின் கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கல. அப்படியே ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நான் இந்த மாதிரி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க எனக்கானவே இல்லைன்னு நான் நினைச்சேன், அதனால தான் பயந்து போய் உங்களை தள்ளி தள்ளி ஓடினேன், ஆனா விதி வந்து உங்களோட தான் என்னை சேர்த்து வைக்கணும்னு இருக்கு, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எனக்கானவன், உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பனிப்பெண் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, அட மயிலேடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரமாட்டீங்க போலயே, உங்க கல்யாணத்துக்கான கிஃப்ட் உங்க குழந்தைங்களா தான் இருக்கும் போல, ஏன் கரகம் உங்களுக்காக நான் தூங்காம இங்க காத்துட்டு உட்காந்துருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இங்க வில்லி சம கோவத்துல அவங்க வீட்டுல உள்ள பொருள்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில எல்லாம் கீழிக்குது, அடிபட்டுக்குது. அங்க உள்ள வேலைக்காரங்க எல்லாம் தடுக்க பாக்குறாங்க, அவங்களையும் திட்டி வெளியில அனுப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல எதுவும் நடக்கக்கூடாது, யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நான் மாட்டவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே பிரின்ஸ் நம்மளை எப்படி ஏமாத்திருக்காரு, அந்த ஹீரோயினுக்காக நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சம கோவத்துல இருக்காங்க. இங்க யுன்ஹா வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா ரொம்ப கோம வாசல் நிக்கிறாரு. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி போலி ஜாதகம் ஏற்பாடு பண்ணி நீ அங்க எடுத்துட்டு போயிருக்க, இது ரொம்ப நல்லதா, நான் உன்னை அந்த போட்டியில கலந்துக்கிட்டு நேர்மையா ஜெயிக்க சொன்னேன், ஆனா நீ இப்படி ஃப்ராட் பண்ணிட்ட, நான் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. இங்க யுன்ஹாக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, நம்ம அப்பாக்காக தானே எல்லாமே செஞ்சோம், ஆனா அவரே கோச்சிக்கிட்டாரேன்னு. இப்ப யுன்ஹா ரூமுக்கு வந்து ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் மயங்கி வந்திருப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருப்பாரு, அதை யுன்ஹாவும் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யுன்ஹாவை புரிஞ்சிக்கவே முடியல, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது போக போக தான் தெரியும் நமக்கு. மறுநாள் காலையில ஹீரோவும் ஹீரோனும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் முதல்ல எந்திரிக்கிறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னா எல்லாமே மறந்துருச்சு, நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், நான் ஏன் எல்லாத்தையும் மறக்க போறேன், நான் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், ஆனா இப்போ டைம் ஆகிடுச்சுல நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. இங்க வாசல்ல ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குற எல்லாரும் அப்படியே ஒட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி இங்க ஹீரோயினை கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டாங்க எல்லாருக்கும் ஒரே வெக்கமா போகுது. இங்க ஹீரோயின் எதுக்காக இப்படி கத்துறாங்கன்னு பார்த்தா ஹீரோ வந்து கிச்சு கிச்சு மூட்டிருக்காரு, அதனால தான் ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன்னா பசிக்க ஆரம்பிக்கிறது, வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ
ஹீரோயின் நான் ஒரு மனைவியோட கடமையா நான் உங்களுக்கு சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்லி அவங்க சாப்பாட்டுல களம் இறங்குறாங்க. அப்படியே பல வகையான வித்தைகளை காமிச்சு சாப்பாடுலாம் செய்யறாங்க. அப்படியே விதவிதமா சாப்பாடு செய்யறேன்னு சொல்லி மாவெல்லாம் அள்ளி தெளிக்கிறாங்க. அங்க வர ஹீரோ மேலலாம் அது பட பாக்குது. நம்ம அசிஸ்டன்ட் தான் அந்த மாவுல இருந்தெல்லாம் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கான்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினும் தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்னு பெருமையாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்க கையால ஹீரோக்கு வாயில ஊட்டி விடுறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கும் நம்பி வாயில வைக்கிறாரு. ஆனா அவர் வாயில வச்சோடனே அவங்க முகமே காட்டி கொடுத்துருது எவ்வளவு கேவலமா இருக்கு சாப்பாடுன்னு. அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவர் கண்ணு மொழிலாம் வெளியில வந்துரும் போல. அவ்வளவு கேவலமா இருக்கு போல. இப்ப அவரால் துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தத்தளிச்சிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் என் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோவும் நல்லா இருக்குன்னு தலையாட்டும் போது அப்ப ஹீரோயினும் ஆமா நான் யாரு, நான் ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்த்தவ, நான் பெரிய செஃப் ஆக வேண்டியவ, என் சாப்பாடு நல்லா இல்லாம இருக்குமான்னு அவங்களே பெருமையா பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் திரும்பவும் சொல்றாங்க இனிமே உங்களுக்கு 3 வேளையும் நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ ஷாக் ஆகி நீ ஒரு வேளை சமைச்சு கொடுத்ததுக்கே வாய் வேறெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு, இதுல நீ 3 வேளையும் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேனாங்கிறதே சந்தேகத்தாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஆனா அப்ப ஹீரோ கனவுலாம் நினைச்சு பாக்குறாரு ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்னு. நல்லா தான் இருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது, ஆனா இவ சமைக்கிறது தான் சரியில்லையேங்கிற மாதிரி பாக்குறாரு. இங்க பணிப்பெண் இப்பயாவது மை லேடி வீட்டுக்கு வருவாங்களான்னு பார்க்க வரும்போது அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் ஹீரோயினோட சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பணிப்பெண் அப்படியே உள்ள போய் உங்களோட சந்தோஷமான நேரத்துல நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா உங்க அப்பா செம கொலகாண்டில் இருக்காரு, இப்ப நீங்க வீட்டுக்கு வரலன்னா உங்களுக்கு தர்ம அடி விழுன்னு சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு அவங்க வீட்டு ஞாபகமே வருது. பிரின்ஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு 3 வேளையும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோக்கு எப்பவுமே ஹீரோயின் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனா போதுங்கிற மாதிரியே பாக்குறாரு. அப்படி சீனை கட் பண்ண இங்க ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா செம கோவமா உட்காந்துருக்காரு. அப்ப ஹீரோயினா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க அப்பா செம கோவப்பட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதோட 2வது ராத்திரி நீ தனியா வெளியில தங்கியிருக்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வெளியில தங்குறதுலாம் டேஞ்சர்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு திட்டும் போது அப்ப அவங்க அம்மா இல்ல அவ பிரின்ஸ் வீட்டுல தானே தங்கினா, அது சேஃபஸ்ட் பிளேஸ் தானே, நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க அப்பா யார் சொன்னா பிரின்ஸ் வீடு சேஃபஸ்ட்னு, அதுதான் உள்ளதுல டேஞ்சரான வீடு, அந்த வீட்டுல இவ தங்கி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் அப்பா சில பல விஷயங்கள் நடந்துருச்சு, அதனால தான் நான் ஹீரோ வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் தங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பாவும் என்ன ஆச்சு எதுக்காக நீ அங்க போய் தங்குன அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த உரிமையில தான் அங்க போய் தங்குன அப்படின்னு சொல்லும்போது இங்க அவங்க அப்பாக்கு செமக்கவும் வருது. அதோட அவங்க 3வது அண்ணனுக்கு செமக்கவும் வருது. என்னமோ திட்ட வராங்க. அவங்க 2 அண்ணன்களும் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருடனா அவனை கையை காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க அப்பாலாம் ஒரு கட்டத்துக்கு மேல உன எதை வச்சு அடிக்கலான்னு எந்திரிச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோயினுக்கு இங்க என்னடா நடக்குது, சாதாரணமா முடியும்னு நினைச்சா எல்லாரும் கொலகாண்ட ஆறாங்களேன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோயினை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா தம்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, அதனால நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் கெஞ்சுறாங்க அப்பா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு ஹீரோவும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் பிரின்ஸா இருக்கிறதுனால தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, வேணா ஒண்ணு பண்ணலாம், பேசாம நான் உங்க வீட்டு மருமகனா வந்துடுறேன், அப்போ உங்க பொண்ணு உங்க கூட இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா வாழ்றத நீங்களும் கண்ணால பாக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க 3 அண்ணன்களும் என்ன பிரின்ஸ் நம்ம வீட்டுக்கு வராரா, அவரு நம்மளோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் நம்ம லைஃப்னு யோசிச்சு பார்க்கும்போது காலையில ஹீரோக்கு ரூம் கதை திறந்து விடுறதுல இருந்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு அவர் வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும் அப்பப்பா முடியாத வேலையா இருக்கும், கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லி இல்லவே இல்ல முடியவே முடியாது, வேணா என் தங்கச்சி நீங்களே கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை பார்த்து நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாரு. இங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க பிரின்ஸை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, பிரின்ஸ் ரொம்ப நல்ல பையன், உங்களோட பொண்ணோட லைஃபை யோசிச்சு பாருங்க, அவளுக்கும் பிரின்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதனால அவ சந்தோஷத்துக்கு நீங்க முட்டுக்கட்டையா இருக்காதீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு, நீங்களும் இதே மாதிரி தான் பொண்ணு கேட்டு வந்தீங்க, எங்க வீட்டுல ஒத்துக்கல, அதனால நம்ம வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதே மாதிரியே நம்ம பொண்ணு செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, அப்படியே கோச்சிக்கிட்டு படுத்துக்கிறாரு. இங்க ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. நம்ம அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இது எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்மள யார் தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா, அவங்கள நம்ம தண்ணிக்குள்ள தள்ளி விடும்போது அவங்க கையில கண்டிப்பா ஒரு காயம் பட்டிருக்கும், அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பா அது வில்லியோட வேலையா தான் இருக்கும், அவத்த பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கோவத்துல நம்மள இப்படி பண்ணிட்டா, அவளை போய் நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லி மறுநாள் அப்படியே வில்லி வீட்டுக்கு போறாங்க. அங்க வில்லி கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வில்லியும் நான் என்ன பண்ணேன், நீ ஃபாரினர் கூட ஊர் முழுக்க சுத்துறன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, அதனால தான் நான் அரசு கிட்ட போய் அதை சொன்னேன், ஏன்னா பிரின்ஸுக்கு ஒரு நல்ல மனைவி தான் கிடைக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஆனா அந்த ஃபாரினர் கெட்டவனா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்ப தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க இந்த நாவலோட கதையே மாறி இருக்கு, ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சைடு கேரக்டரான நம்ம இருக்கோம், இந்த ஸ்டோரியோட ஃபீமேல் லேடிக்கு செகண்ட் ஹீரோ மேல காதல் வருது, இந்த மாதிரி இந்த கதையில பல சேஞ்சஸ்கள் வருது, அதே மாதிரி வில்லிக்கும் பல சேஞ்சஸ்கள் வரலாம், அவளும் நல்லவளா மாறலாம்
மாறலாம். ஒருவேளை இவ கூட நம்மள தண்ணீல தள்ளி விடாம கூட இருந்திருக்கலாம். அதனால அவகிட்டயே டைரக்ட்டா கேட்கலாம்னு சொல்லி, "எதுக்காக நீ என்ன தண்ணீல தள்ளி விட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வில்லி கோவப்பட்டு, "என்ன தேவையில்லாம பேசுறன்னு" அறைய வராங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கைய பிடிச்சு பார்க்கும்போது, அவங்க கையில அடிபட்டிருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியுது. அப்ப அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவ தான் நம்மள தண்ணீல புடிச்சு தள்ளி விட்டுருக்கான்னு. ஆனா வில்லி அவங்க தள்ளி விடக்குள்ள அந்த காயம் பட்டுச்சா, இல்ல அவங்க நேத்து கோவத்துல பொருட்கள போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்களே, அதனால அந்த காயம் ஏற்பட்டுச்சான்னு நமக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த பாரு பிரின்ஸ்க்காக ஒரு பொண்ணோட உயிர எடுக்கிறதுக்குலாம் நீ துணியாத. நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். இனிமே திருந்தி வாழு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா வந்து சுயவரம் கேன்சல் ஆயிடுச்சுல அதனால. அதுக்காக வந்து ஒயின் பாட்டில்லாம் கிஃப்ட்டா குடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும், "என்ன தம்பி என் மேரேஜ் ப்ராசஸ் கேன்சல் ஆனதுல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒயின நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ, "நான் உன்னோடலாம் குடிக்க மாட்டேன். நான் ஏன் தேவதையோட தான் குடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப செகண்ட் ஹீரோவும், "உனக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு இன்னும் அமையலையே. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோ ஐடியா தராரு. "நான் எப்படி பிக்கப் பண்ணனோ அதே மாதிரி நீயும் பிக்கப் பண்ணு. போய் ஸ்ட்ரைட்டா பேசு" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். போய் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்து" அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. "இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பிரின்ஸ் சியோங் வந்து ஊருக்கு வராரா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் உன் மேல பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இருக்காங்கிறப்ப தான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பிரின்ஸோட அப்பாவை ஹீரோ தான் கொலை பண்ணியிருப்பார் போல. இப்போ அந்த பிரின்ஸும், அநியாயமா என் அப்பாவை நீ கொலை பண்ணிட்டேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ இந்த உலகத்துல வாழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திருப்பாரு. அதெல்லாம் இப்போ ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க அந்த பிரின்ஸ் சியோங்க தான் காமிக்கிறாங்க. அவர் கப்பல்ல எல்லாரும் கூடயும் கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு வராரு. அவருக்கு செம்ம கடுப்பாகுது. உட்காந்துக்கிட்டு தூங்கவே முடியல. அதனால அவருக்கு தொற்று நோய் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுறாரு. அப்படியே நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் சரியான ஆளா இருப்பார் போல. அவர் ஊருக்கு வந்து இறங்கணும்னா ராஜ மரியாதை கிடைக்குது. அப்படியே எல்லாரும் தூக்கிக்கிட்டு தான் போறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல, "நான் நடந்து ஊரை சுத்தி பார்த்துட்டு வரணும், நீங்களாம் போங்கன்னு" சொல்லிட்டு இவர் ஊருக்குள்ள வராரு. அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, 10 வருஷம் ஆச்சு இந்த ஊரை பார்த்து, எப்படி மாறிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயின் வில்லி வீட்ல இருந்து வெளியே வராங்க. அப்படியே 2 பேரும் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பிரின்ஸ் வந்து பார்த்துட்டு, "நீ சன்ஷுக்" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினை திரும்பி பார்த்து, "ஆமா நான் தான். நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் சியோங். என்ன மறந்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியல. இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. "ஆமா நீயா, நல்லா இருக்கியா?" அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப சியோங் சொல்றாரு, "என்னை மன்னிச்சுட்டு, நான் உன்னை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேன். ஆனா இப்ப நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன்னு" சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா அவன் புதுசா வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது, அப்ப அங்க பனிப்பெண் வந்து ஹீரோயினை கூப்பிட, "இதான் சான்ஸ். கண்டிப்பா எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு" சொல்லிட்டு, "இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட் வந்து, "நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அப்பா கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரு. அன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஹீரோயின் கூட எப்படி சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி சந்தோஷமா வாழுங்க" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. மறுநாள் ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு வரும்போது அங்க எல்லாரும் யாரையோ வரவேற்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயின், "என்ன ரொம்ப வியர்டா இருக்கு, என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பணிப்பெண், "இந்த மார்க்கெட்டை ஒரு நாளைக்கு யாரோ ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் செய்ய முடியுமான்னு" ஹீரோயின் கேக்குறாங்க. "ஆமா அப்படிலாம் செய்யலாம்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்த ஹீரோயின், "இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இப்படி பண்ணேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "உங்க கூட இப்பதான் நான் முறையா கையை பிடிச்சி நடக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோவும், "இது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் என் வாழ்க்கையோட ஸ்பெஷல் மூமெண்ட்னா அது இதுதான்" அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசும்போது, அப்ப ஹீரோயினும், "உங்களுக்கு இவ்வளவு அழகா ரொமான்டிக்காலாம் பேச தெரியுமான்னு" கலாய்ச்சிட்டு வராங்க. இங்க யுன்ஹா ஆசிரமத்துல இருக்கிற பசங்கள்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களாம் அதை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு குரல், "மெதுவா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, யுன்ஹாவும் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அது நம்ம செகண்ட் ஹீரோ. அப்படியே 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யுன்ஹா கேட்கறாங்க, "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் இங்க தான் வருவேன். ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, யுன்ஹாவும், "நானும் இந்த பசங்க மாதிரி தான் வளர்ந்தேன். அதனால எனக்கு இந்த இடத்துக்கு வர ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்களை பார்க்கக்குள்ள என்னையே பார்க்குற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோக்கு வயித்துல இருந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. அவருக்கு பசிக்குது போல. அதை பார்த்து யுன்ஹாவும் சிரிக்கிறாங்க. இங்க நம்ம லவ் பேர்ட்ஸ் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நிறைய ஷாப்பிங் பண்றாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடுலாம் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பசங்க ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதோ அட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி. அதுல ஒரு பையன் அதை விளையாடாம நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ, "ஏன் தம்பி நீ விளையாடலையான்னு?" கேட்கும்போது, "இல்ல அது எனக்கு விளையாட தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பாரு எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நான் உனக்கு ஒரு முறை சொல்லித்தரேன். நீ அதே மாதிரியே விளையாடுன்னு" சொல்லி அந்த விளையாட்டுல அவர் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே அது விளையாடும்போது குழந்தைங்களோட குழந்தைங்களாவே மாறிடுறாரு. அதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு, இவருக்கு இப்படி ஒரு குணமும் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க யுன்ஹாவும் செகண்ட் ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ அந்த சூப்பை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து யுன்ஹா, "என்னாச்சு சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எதுக்கு இந்த சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு" கேட்குறப்ப, "இல்ல நான் முறை எங்க அப்பாவை பார்க்கும்போது அவர் எனக்கு இந்த சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால
தான் நான் உங்களுக்கும் இதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாரு, எங்க அம்மாவும் எனக்கு இந்த சூப்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எங்க அம்மா என் கூட இல்ல, அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கர்ச்சிப்பெல்லாம் கொடுக்குறாங்க, கண்ணை தொடச்சிக்கோங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ, சாரி என்ன மன்னிச்சிடுங்க, நான் போய் உங்க முன்னாடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உங்களோட சோகத்தை என்கிட்ட பகிர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுன்ஹாவை புரிஞ்சிக்கவே முடியல, இவங்க செகண்ட் ஹீரோ மேல ஆசைப்படுறாங்களா இல்ல நம்ம ஹீரோ மேல ஆசைப்படுறாங்களான்னு. அப்ப செகண்ட் ஹீரோட அப்பா அந்த சைடு வர அதை பார்த்த செகண்ட் ஹீரோ, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா என்னவோ செகண்ட் ஹீரோ பின்னாடியே வந்து நிக்கிறாரு. அப்ப அவங்க அப்பா என் கூட வான் கூப்பிட செகண்ட் ஹீரோ தயங்குறாரு, ஏன்னா யுன்ஹா அங்க அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா கேட்காம என் கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்க அவர் வீட்டுக்கு போய் செமையா திட்டுறாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு அனாதை பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியாதா, அதனால இனிமே ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இங்க செகண்ட் ஹீரோக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்க யுன்ஹா வந்து செகண்ட் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன இன்னும் காணும், சாப்பிடாம போயிட்டாரு, சாப்பாடு வேற ஆறி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க தலைமையில ஒரு பூச்சி வந்து நிக்குது. அதை பார்த்து ஹீரோ அந்த பூச்சி பிடிச்சிட்டு என்ன தவிர யாரும் உன்னை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கிற ஹீரோயினுக்கு செம சிரிப்பா இருக்கு. அப்போ ஒரு பூ கடை கிட்ட வரும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அதனால ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ அங்க போன அவங்க துரத்தி விடுறாங்க. ஆனா ஹீரோயின் போக மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றதை கேட்பியா கேட்க மாட்டியான்னு சொல்லும்போது சரின்னு அவங்களும் கொஞ்சம் தூரம் போய் நிக்கிறாங்க. அப்ப அங்க 3 பசங்க வந்து, நீ சஞ்சுக் தானே, நீ காக்டெயில் நல்லா பண்ணுவில, இப்ப எங்களுக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா செஞ்சு தரேன்னு சொல்லக்குள்ள அந்த 3 பசங்களும் கேட்க மாட்டாங்க. எனக்கு இப்பவே செஞ்சு கொடுன்னு பிரச்சனை பண்ணும்போது அங்க சியோங் வந்து, என்ன தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி பிரச்சனை பண்றீங்க, அவங்க தான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, அப்புறமா வாங்கன்னு சொல்லும்போது அப்படியே அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹீரோயின், சண்டை போட்டுக்காதீங்க, உங்களுக்கு காக்டெயில் தானே செஞ்சு தரணும், நான் கொஞ்ச நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சியோங் வந்து, இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்களுக்குலாம் நீ காக்டெயிலே செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்குள்ள அது கைகலப்பாயி சியோங்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்ப சியோங்க ஹீரோயின் கையை பிடிச்சி தூக்கி விடும்போது அப்ப அந்த 3 பசங்களும் நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து பயந்து போயிட்டு அந்த 3 பசங்களும் ஓடிட்டாங்க போல. அப்ப ஹீரோயினும் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி சந்தோஷமா போகும்போது ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் அப்படியே 2 பேரையும் திரும்பி பார்க்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் இவங்க அடிச்சுக்கிறாங்களா இல்ல ஹீரோயின்காக அமைதியா இருக்கிறாங்களாங்கிறது எல்லாமே தெரியும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.